மீனாவும் முத்தும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா வந்து எப்படித்தான் அந்த கடனை அடைக்க போற? உன்னால எப்படி முடியும்? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் தானேன்னு சொல்றாங்க. மீனா வந்து அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. மனதைரியமும் தன்னம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில என்ன வேணா சாதிக்கலாங்க. உங்க அம்மா அப்படி பேசுறது தானே. அத பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அடுத்தது எப்படி முன்னேறலாம்? அத பத்தி யோசிக்கலான்றாங்க. உடனே ஒரு ஐடியா தோணுது. நான் பூ விக்கிற வியாபாரம் அந்த பில்டிங்க்கு சொன்னாங்கல்ல, அத போய் அந்த கன்சல்ட் பெர்சன கண்டுட்டு வரேன்றாங்க. அந்த இடத்துக்கு போனா போட்டியா வந்து சிந்தாமணி இருக்காங்க. அந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து யார் தரமான பூ இங்க எடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்டர் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அப்ப வந்து சத்யா பார்க்கறதுக்கு இந்த சிந்தாமணி பொண்ணு வந்திருப்பாங்க. வெளி விஷயமா பேங்க் விஷயமா போணும்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாது சிந்தாமணியோட பொண்ணு தான் அதுன்ட்டு. இதுல பெரிய ட்விஸ்டே இருக்கு மக்களே. முத்து மீனாவும் கூண்டுல சொல்றாங்க வந்து எங்க அண்ணன் பொண்டாட்டிங்க எங்க அண்ணனை வந்து ஏமாத்தி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். அவங்க வந்து பையன் கூட சேர்ந்து தற்கொலை பண்ணி என்ன மிரட்டுறாங்க. அதனால தான் இந்த வீட்ல உண்மையை நான் சொல்லலன்னு சொல்லிட்டு மீனா வாக்குமூலம் குடுக்குறாங்க. முத்துவும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாரு. மோகினி கிட்ட நீதிபதி கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு கேட்குறாங்க. என்னோட கேஸை நானே வாதாடிக்கிறேன். அதனால தான் நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மறைச்சு மனோஜ் கூட குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.